பொன்னி வந்து ரொம்ப கோவமா இருக்கிறத பார்த்த சக்தி வந்து பொன்னியை சமாதானப்படுத்த நிறைய வழிகளை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து வந்து அவங்கக்கிட்ட பேசுறது, அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது, அதே மாதிரி அவங்கக்கிட்ட போயிட்டு இங்கே தங்காத பொன்னி, நீ ரொம்ப கஷ்டப்படுற, நீ வா பொன்னி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி பொன்னி சாப்பிடாதால அவரும் வீட்டில் சாப்பிட்றதே கிடையாது. இதை பார்த்து வந்து சந்திரசேகர் எல்லாருமே வந்து சக்தியை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. உடனே வந்து அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் வந்து அவர்கிட்ட பேச போகிறாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்க சக்தி, ஏன் சக்தி நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, பொண்ணு இதாக புரிஞ்சுக்காமல் நடந்துட்டுருக்காள், நீயும் இப்படி பண்ணிகிட்ருக்கே, சாப்பிட்ற மேலே ஏன் வந்து எல்லோரும் வெறுப்பை காட்டுறீங்க, நீயும் சாப்பிடல, இது வரைக்கும் பொண்ணியும் சாப்பிடல, அப்போ 2 பேர் நிலமையில என்ன ஆகுறது அப்படின்னோடனே, இங்கே பாருங்கப்பா, பொன்னி வந்து சாப்பிடாத போது நான் எப்படிப்பா சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ சொல்கிறது சரிதான்ப்பா, இது வரைக்கும் பொன்னி சாப்பிடல, நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறா, ஆனால் நீ இப்படி இருந்தால் உடம்பு கெட்டுரும்ப்பா, அப்புறம் நீ என்ன பண்ண போகிற, நீ இப்படி இருக்கிறதால உன் அம்மா மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, வீட்டில் உள்ளவங்க யாருமே நிம்மதியாக இல்லைப்பா, சொன்னால் கேளுப்பா, நீயாவது வந்து கொஞ்சம் மனசிறங்கி வாப்பா அப்படின்றாங்க. இல்லைப்பா, பொன்னி சரியாகிற வரைக்கும் அவள் வந்து சாப்பிடாத வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன், நான் செஞ்ச தப்புக்கு நானே கொடுத்த தண்டனைப்பா இது, அந்த டைமில் பொன்னிக்கு நான் ஆதரவாக நின்றுருந்தேன்னா, அவள் வந்து நான் இந்த மாதிரி பேசாமல் கொஞ்சம் வந்து தடுமாறாமல் இருந்திருந்தேன்னா, இந்நேரம் வந்து பொன்னி என் கூட இருந்திருப்பா, நானும் அவளும் துணையாக இருந்திருப்போம், இப்போ இந்த மாதிரி நிலைமைக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன், நான் செஞ்சது தப்பா தப்பு, நான் உணர்ந்துட்டேன்ப்பா, அது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் வந்து பொன்னியை நான் இந்த நிலைமையை என்னால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியலப்பா, இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே தரணும், ஆமா சக்தி, இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், பொன்னி நிரூபிக்கிறாரோ இல்லையப்பா, நான் நிரூபிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீ என்ன சொல்கிற சக்தி அப்படின்னோடனே, ஆமாப்பா, நான் எப்படியாவது வந்து இந்த விஷயத்தில் பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து நிரூபிக்க போகிறேன், முக்கியமாக யார் வந்து பொன்னி மேலே வந்து இந்த குறைய சொன்னாங்களோ அவங்களே கூட்டிட்டு வந்து நிரூபிக்கலான் இருக்கேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. வந்து அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும், என்ன சொல்கிறப்பா அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் கேட்குறாரு. ஆமாப்பா, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுது, பொன்னி வந்து இந்த அளவு வந்து சொல்கிறான்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இதில் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த தப்பு பண்ணது யாரு நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன், அதுக்கான முயற்சிகளை நான் இறங்க போகிறேன், ஏன்னா பொன்னியை நான் ரொம்ப நாளாக இந்த நிமிஷத்தை வச்சு பார்க்க முடியாது, பொன்னி என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா, நான் ஒரு வேளை வந்து கண்டுபிடிச்சி இந்த விஷயத்தை வந்து பொன்னி நல்லபடி எல்லாருக்கும் நான் நிரூபித்தா கண்டிப்பாக பொன்னி என்னை மன்னிச்சிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா, நான் அந்த மன்னிப்புக்காக நான் என்ன வேணாலும் செய்யலான் இருக்கேன் அப்படின்னோடனே அப்படியே அவங்க வந்து அண்ணன் பார்க்குறாரு. உண்மையிலே சக்தி, நீ இன்றைக்கி தான் ஒரு நல்ல புருஷனாக வந்து யோசிச்சிருக்க, இவ்வளோ நாள் வந்து நீ பொன்னியை வந்து கண்டுக்கலை, நீ பொன்னிக்காக எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு நாங்கள் கவலைப்பட்டோம், ஆனால் இந்த நிமிஷம் சொல்கிறேன், உண்மையிலே ஒன்றை மாதிரி ஒரு கணவன் கிடைக்க பொன்னி வந்து கொடுத்து வச்சுருக்கணும், எல்லா புருஷனுக்கும் நீ ஒரு எடுத்துக்காட்டு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டுறாரு. அப்படி இருக்க எனக்கும் ஆசை தான், ஆனால் வந்து நான் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. சரி சக்தி, நீ எடுத்துருக்க நல்ல முடிவு, இந்த முடிவுலேருந்து மாறவே மாறாத, இந்த விஷயத்தில் நீ கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி அதுக்கு தான் நான் முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நல்ல முடிவு சக்தின்னு சொல்லிட்டு சந்திரசேகரும் வந்து பாராட்டுறாரு. வந்து சக்தி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் நிறைய இருக்குது, அதே மாதிரி மீட்டிங்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதனால் சீக்கிரமாக கிளம்பணும் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பிரீத்தி, மீட்டிங்ஸு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நீயே பார்த்துக்கோ, கொஞ்ச நாள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது, எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது அப்படின்றாரு. அதை கேட்டு குழப்பமடைகிறாங்க பிரீத்தி. நீ என்ன சொல்கிற சக்தி, என்ன வேலை அப்படின்னோடனே, அந்த வேலையை இப்போ நான் சொல்ல முடியாது, ஆனால் அது ரொம்ப பர்சனல் வேலை, அதை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல பிரீத்தி அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன சொல்கிறான், ஒன்றுமே புரியலையே, என்ன பர்சனல் வேலையாக இருக்கும் எனக்கு தெரியாமல், ஏன் சக்தி என்கிட்ட சொல்லக்கூடாதா, என்கிட்ட சொல்லாத அளவுக்கு என்ன இருக்குது நம்ம 2 பேரும் அப்படின்னோடனே, இங்கே பாரு பிரீத்தி, பழசை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் நம்ம 2 பேருக்கும் நல்லது, ப்ளீஸ் தயவு செய்து இங்கேருந்து போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, எல்லா ஒர்க்கையும் வந்து ஆஃபீஸில் பார்த்துக்குங்க எல்லாருமே சேர்ந்து, அதான் இருக்கானுங்களே எல்லாருமே, அவங்க கூட சேர்ந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அப்படி பார்க்குறாங்க பிரீத்தி.